இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா என் கிழமை முதல் நாளிலே நாம் இருக்கிற இந்த வேளையில் இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, இந்த உயிர்த்த ஆண்டவர் அவருடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக முதலிலே பெண்களை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதை இன்றைய நற்செய்தி தெள்ள தெளிவாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவோடு 3 ஆண்டு காலம் உண்டு உறவாடி நெருங்கிய ஒரு சூழலில் வாழ்ந்த அந்த சீடர்கள் எல்லாருமே அவருடைய வேதனையான துன்பமான நெருக்கடி வேளையிலே சிதறுண்டு ஓடி போகிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர் உள்ளம் குத்துண்டவராய் எவ்வளவு வேதனை துன்பங்களை அனுபவித்திருப்பார் என்பதையெல்லாம் கடந்த பரிசுத்த வாரத்திலே நாம் அதிகமாக சிந்தித்தோம். தன்னோடு இருந்த ஒருவர் காட்டி கொடுக்கிறார், ஒருவர் மறுதளிக்கிறார். தன்னுடைய அந்த சிலுவை பாடுகளின் போது ஒருவர் கூட, ஆண்கள் அவர் கூட நிற்கவில்லை. ஆனால் பணிவாழ்வில் பார்த்த வேளையிலும் சரி, ஆண்டவர் இயேசுவோடு அவருக்கு பணிவிடை செய்கிற பெண்கள் ஏராளமாக இருந்தார்கள். இன்றைக்கும் சிலுவை பாதையிலும் கூட பெண்கள்தான் அவரோடு உடனிருந்து அவருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே கடைசியில் அவருடைய அடக்கம் வரை அந்த பெண் சீடர்கள் அவரோடு உடனிருந்து எல்லா விதமான பணிவிடையும் செய்கிறார்கள். எனவே தன்னோடு நெருக்கடியான நேரத்தில் இருந்த அந்த பெண்களுக்குத்தான் இயேசு அந்த பெண்மையை போற்றக்கூடியவராக உயிர்த்த பின் முதலாக காட்சியை அவர் காண்பதை இந்த நற்செய்தி தெளிவாக சொல்கிறது. பிறகுதான் தன்னுடைய சீடர்களுக்கு நீங்கள் போய் இதை அறிவியுங்கள், நான் உயிர்த்து விட்டேன் என்ற அந்த செய்தி மகதலா மரியா வழியாக கொடுக்கப்பட்டு தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அவர் சொல்ல கட்டளை இடுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பெண்மையை போற்ற வேண்டும், பெண்மையை காக்க வேண்டும் என்று பேசுகிற நமக்கு ஆண்டவர் இயேசுனுடைய இந்த படிப்பினை ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பல மைல் தூரம் கடந்து கால்நடையாக நடந்து கோவா, பிறகு தென் தமிழகம் எல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்த புனித பிரான்சிஸ் சவேரியாரை மறைபரப்பு மேன்மையை பற்றியெல்லாம் பேசுகிற தாய் திரு அவையானது புனித குழந்தை தெரேசம்மாள் அவர்களை இந்த மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலி என்ற ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் தன்னுடைய கன்னியர் இல்லத்திலே 4 சுவற்றுக்குள்ளாக இருந்தவர்கள் தான், வெளியில் அவர்கள் செல்லவே கிடையாது. ஆனால் மறைபரப்பு நாடுகளுக்கு பணி செய்பவர்களுக்கு பாதுகாவலி என்கின்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறது. காரணம், இவர்கள் அந்த 4 சுவற்றுக்குள் இருந்தாலும் தன்னுடைய சிறிய எளிய தாட்சியான பணியின் வழியாக பல ஆன்மாக்களை மீட்டெடுத்தார். இன்றைக்கு தன்னோடு ஒட்டி உறவாடிய சீடர்களுக்கு தன்னுடைய உயிர்ப்பின் மேன்மையை முதலிலே காட்டாமல் பெண் சீடர்கள் அந்த பெண்மையை மதித்த இயேசுவின் பண்பைத்தான் தாய் திரு அவையும் பின்பற்றி இத்தகைய ஒரு மேன்மையை புனித குழந்தை தெரேசம்மாள் அவர்களுக்கு கொடுத்திருப்பதை நாம் உணர்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுனுடைய இந்த முன்மாதிரியை நாம் பின்பற்றி எல்லா நிலையிலும் அந்த பெண்மையை போற்றுகிற பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.